Yes, very good evening, ma'am. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். So, I welcome you all on behalf of PR Max Academy. So, before we start our discussion, just give me a small concurrence that my voice is clear. Can you able to hear my voice? ஒரு சின்ன concurrence மட்டும் கொடுங்க so that we can start our discussions. I hope my voice is clear. Can you able to hear my voice? Karthik sir, yes. Clear இருக்குங்க சார். Okay, ma'am. So small confirmation so that we can learn without any interruption. சரிங்களா? Okay. Thank you for your small concurrence. Yes, we can start our discussions and please ensure that you're keeping your device in a mute. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க எப்பனாலும் அன்மியூட் பண்ணிட்டு தாராளமா கேட்கலாம். So we are gather here for one single objective. அந்த அப்ஜெக்டிவ் என்னது? அப்கமிங் எக்ஸாமை எப்படியாச்சும் நம்ம கிளியர் பண்ணணும். இதுதான் உங்க டார்கெட். வாட் ஆர் டார்கெட் இஸ் உங்களை எப்படியாச்சும் சர்வீஸ்குள்ள கொண்டு போய் சேர்க்கணும், அதுதான். ஸோ அதுக்கு வி ஷுட் ஹாவ் சம் லைக் மைண்ட். இப்போ நம்ம ரெண்டு பேருக்குமே ஒரு காமன் அப்ஜெக்டிவ் என்னன்னா எப்படியாச்சும் உங்களை அச்சீவரா மாத்தணும். அதுக்கு நமக்குள்ள ஒரு காமன் திங்ஸ் இருக்கணும். அந்த காமன் திங்ஸ் என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு வி கேன் சி த எக்கனாமிக்ஸ் சிலபஸ் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ our target is only one target, that is we want to be an achiever. சரிங்களா? நம்ம சக்சஸ்ஃபுல் ஆஸ்பிரண்டா இருந்து சக்சஸ்ஃபுல் கவர்மெண்ட் அஃபீஷியலா மாறணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் டிஸ்கஷன். தென் வி வில் டூ தி எக்கனாமிக்ஸ் சிலபஸ் அனாலிசிஸ். ஐ எம் கோயிங் டு யுவர் எக்கனாமிக்ஸ் ஃபேக்கல்டி ஃபார் யுவர் ரெஸ்ட் ஆஃப் தி செஷன். சரிங்களா? எஸ். ஓகே. வாட் ஆர் த ரெக்வயர்மெண்ட்ஸ்? இப்போ நம்ம அகாடமில ஜாயின் பண்றதுக்கே உங்களுக்கு சில ரெக்குயர்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, கரெக்டுங்களா? ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு சீரியஸ் ஆஸ்பிரண்டா மாறியாச்சு, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சீரியஸ் ஆஸ்பிரண்டா மாறினதுனால அதோடைய பை ப்ராடக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வி ஆர் அ பொட்டன்ஷியல் ஆஸ்பிரண்டா மாத்தணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா டே டு டே நம்மளை என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். நம்மளே அப்கிரேட் பண்ணிக்கிட்டே வரோமா அப்படிங்கிறத அப்பப்போ கிராஸ் செக் பண்ணணும். அப்போ எங்க வேர் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட், எங்க இருந்து நம்ம தொடக்கம் பண்ண போறோம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. ஸோ ஆல்ரெடி நம்ம தொடங்கியாச்சு பை பை ஜாயினிங் திஸ் கோர்ஸ் ஆர் லைக் நீங்க இந்த கிளாஸ் அட்டன் பண்றதுனாலே நீங்க வந்து ப்ரிப்பேர்ட்னஸ் ஆயாச்சு. அந்த ப்ரிப்பேர்ட்னஸ் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், குட் ஸ்டார்ட் இஸ் அ வெல் பிகினிங் அப்படிம்பாங்க. இன்னும் ஃபர்தரா அதை எண்ட் ஸ்டேஜான டிஎன்பிசி வாசல்ல இருந்து நம்ம வந்து சர்வீஸ் அடிச்சுட்டு அந்த போட்டோ எடுக்கணும். அதுதான் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட், ஃபைனல் எண்ட் ரிசல்ட் அதுதான். ஸோ அப்போ என்னெல்லாம் ரெக்குயர்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் நமக்கு ஒரு லைட் ஹவுஸா, நமக்கு ஒரு கலங்கரை விளக்கமா இருக்கக்கூடியது வந்து சிலபஸ் தான், சரிங்களா? இந்த சிலபஸ் வைஸ் டெப்த் அனாலிசிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய பாதையை சரியா தேர்வு பண்ணியிருக்கோம். அந்த தேர்வு பண்ண பாதையை நம்ம ஒழுங்கா வடிவமைக்க போறோம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாயிரும். அப்போ அந்த சப்ஜெக்ட் வைஸ் டெப்த் அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ்க்கு அந்த கன்சர்ன் ஃபேக்கல்டிஸ் பண்ணுவாங்க, ஸ்டேட்டிஸ்டிக்ஸ்க்கு அதே மாதிரி கன்சர்ன் ஃபேக்கல்டி பண்ணுவாங்க, அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்க்கு நான் தான் உங்க கன்சர்ன் ஃபேக்கல்டி. ஐ வில் பி ஹெல்பிங் யூ டு கிராக் திஸ் எக்கனாமிக்ஸ் சிலபஸ், சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா சிலபஸ் அனாலிசிஸை பண்ணி முடிச்சிருவோம். சரி, ஒழுங்கான வேலை நம்ம போய்கிட்டு இருக்கோமா, வெதர் நம்ம படிக்கிறதெல்லாம் நம்மளால வந்து உள்வாங்க முடியுதா, நம்ம அதை திருப்பி வந்து அப்ளை பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்றதுக்கு நம்ம அகாடமில நிறைய மாக் டெஸ்ட் வைப்பாங்க. நம்மளும் நிறைய மாக் டெஸ்ட் நானும் கொடுப்பேன் உங்களுக்கு. நிறைய வீக்லி டெஸ்ட், ஹாஃப் போர்ஷன் டெஸ்ட், அந்த மாதிரி ஏகப்பட்ட டெஸ்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது, சரிங்களா? உங்களுக்கு அங்க போய் டிஎன்பிசி எழுத மூச்சுல அது ஒரு 100வது டெஸ்ட் இல்ல 101வது டெஸ்டா தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அத்தனை 1000 மார்க் டெஸ்ட் எழுதி முடிச்சிருவீங்க. அத்தனை மார்க் டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அது ஒரு நார்மல் எக்ஸாம் மாதிரி தான் நம்மளுக்கு இருக்க போகுது. ஸோ அப்போ மார்க் டெஸ்ட்டையும் ரெகுலரா எடுக்கணும். ஸோ அந்த ரெக்குவயர்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் என்னது, சிலபஸ் அனாலிசிஸ் பண்ணணும். ரெண்டாவது டெஸ்ட் எடுக்கணும். ஸோ அது மேத்தமெட்டிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்டாட்டா இருந்தாலும் சரி, எக்கனாமிக்ஸா இருந்தாலும் சரி, ஜிஎஸ்ஆ இருந்தாலும் சரி, தமிழ் எலிஜிபிலிட்டியா இருந்தாலும் சரி, யூ ஷுட் கிவ் அன் ஈக்குவல் வெயிட்டேஜ் டு எவ்ரி திங், சரிங்களா? இல்ல எனக்கு மேக்ஸ் தான் பிடிக்கும், இல்ல எனக்கு ஸ்டாட் தான் பிடிக்கும், இல்ல எனக்கு எக்கனாமிக்ஸ் புது சப்ஜெக்ட், அப்படிலாம் நம்ம இங்க டிஸ்கிரிமினேட்டே பண்ண போறது கிடையாது. அவங்க மேக்ஸ் மட்டும்
ஃபுல் மார்க் எடுத்தவங்களுக்கு சர்வீஸ் தான் சொல்லியிருக்காங்களா? இல்ல. 65 மார்க்குக்கு மேக்ஸ், 65 மார்க்கு ஸ்டார்ட், 70 மார்க்குக்கு எக்கனாமிக்ஸ். இதை எடுத்தவங்களுக்கு நான் ரேங்க் லிஸ்ட்டை போட்டு சர்வீஸ்ன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம டிஸ்கிரிமினேஷன் இல்லாம, பாரபட்சம் இல்லாம எந்த டெஸ்ட் அகாடமில இருந்து வச்சாலும் யூ ஹாவ் டு டேக் த டெஸ்ட் வித்தவுட் எனி இது ப்ரொகாஸ்டினேஷன், தள்ளி போடாம அப்பப்போ நம்ம வைக்கிற டெஸ்ட், அந்த வாரம் டெஸ்ட் வைக்கிறாங்களா போதுமான மட்டும் அந்த வாரத்துல எடுக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கம் டு த சிலபஸ் அனாலிசிஸ். சரிங்களா? இப்போ 70 மார்க்குக்கு இதுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு எடுத்த உடனே சார் அது வந்து நாங்க வந்து ஜிஎஸ்க்கு படிச்சிருக்கோம். ஜிஎஸ்ல இந்தியன் எக்கனாமிக்ஸ்னு ஒன்று வரும், இந்தியன் எக்கானமின்னு வரும். சரிங்களா? இங்க எங்களுக்கு எக்கனாமிக்ஸ்ல என்னெல்லாமோ கொடுத்துருக்காங்களே, மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ், ஸ்டெபிலைசேஷன் பாலிசிஸ், அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அது போக இந்தியன் எக்கனாமின்னு இதுலயும் தனியா கொடுத்துருக்காங்க. அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத நம்ம டெக்னிக்கல் சர்வீஸ்குள்ள போறதுனால கொஞ்சம் அந்த அந்த சப்ஜெக்டோட கொஞ்சம் இன்டெப்தா படிச்சுட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. சரிங்களா? அதாவது இதுல மாஸ்டர்லி ஆகணும்னு அவங்க சொல்லல. அண்ட் இந்த இந்த சிலபஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 65 மார்க் மேக்ஸ், 65 மார்க் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், 70 மார்க் எக்கனாமிக்ஸ் கொடுத்தது இல்லாம ஒவ்வொரு யூனிட் ஸ்பெசிபிக் மார்க்கும் கொடுத்துருக்காங்க. இதுதான் இன்னும் ஹைலைட். நம்மள இன்னும் பிரேக் டவுன் பண்ணி சிலபஸை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த யூனிட்ல இருந்து 15 கேள்வி தான் கேட்க போறாங்க. அப்போ இந்த 15 கேள்வியில எது கீ ஏரியா, அந்த கீ ஏரியால என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கணும், எதெல்லாம் அடிக்கடி ரிவைஸ் பண்ணணும், இப்படி நான் படிக்க மூச்சுல இந்த எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் ஒண்ணு கொடுத்துருக்காங்களே, அதுல இருந்து என்ன கேள்வி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து டெப்தாவே பார்ப்போம். இது வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் அன் ஓவர்வியூ அபவுட் திஸ் பர்டிகுலர் இது. சரிங்களா? இது எப்படி இருக்கும், இந்த எக்ஸாமுக்கு இந்த பர்டிகுலர் யூனிட்டை எப்படி நம்ம எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது 7th யூனிட்லையும், சரிங்களா, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறத 8th யூனிட்லையும், அது போக ஸ்டெபிலைசேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மானிட்டரி பாலிசி அண்ட் பிஸ்கல் பாலிசியை ரெண்டையும் மர்ஜ் பண்ணிட்டாங்க. அதாவது ஆர்பிஐயும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸும். இப்போ வந்து பட்ஜெட் சீசன் வரப்போகுது. பிப்ரவரி 1st வந்து உங்களுக்கு வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டே. அப்போ நல்லா பாத்தீங்கன்னா பிஸி டைம். கண்டிப்பா நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இந்த யூனிட்ல இருந்து எப்படினாலும் 20 கொஸ்டின் தான். அதுல மானிட்டரி பாலிசில இருந்து 10 கொஸ்டினா இருக்கலாம், பிஸ்கல் பாலிசில இருந்து 10 கொஸ்டினா இருக்கலாம். சரிங்களா? அதனால இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் டாபிக் தான் சார். என்ன சார் எஸ்எல்ஆர், சிஆர்ஆர், ஓஎம்ஓ, எல்ஏஎஃப் எல்லாமே கொடுக்குறது, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, சிம்பிள் டாபிக்ஸ் தான். சரிங்களா? அது எல்லாமே நம்ம பார்ப்போம். இது வந்து 2 சப்ஜெக்ட், அதாவது மானிட்டரி எக்கனாமிக்ஸையும் பப்ளிக் ஃபினான்ஸையும் மர்ஜ் பண்ணி ஸ்டெபிலைசேஷன் பாலிசின்னு சொல்லி ஒரே யூனிட்டா உங்களுக்கு கிளப் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியன் எக்கானமி. சரிங்களா? இதுல ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க, என்னன்னா எல்லா யூனிட்டுக்கும் இங்க பாருங்களேன், மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்தியன் எக்கானமி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல இருந்தே ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. எக்கானமி வேற, எக்கனாமிக்ஸ் வேற. அதெல்லாம் தான் இந்த அப்கமிங் கிளாஸஸ்ல நம்ம பார்க்க போறோம். அது மாதிரி இதுல உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க படிக்கிறதுனால அங்க ஜிஎஸ்ல இருக்கிற எக்கனாமிக்ஸ் டாபிக் நம்ம கொஞ்சம் ஃபெமிலியர் ஆயிரும். ஸோ இதுக்கும் 20 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுக்கும் ஒரு 20 கொஸ்டின், ஸோ 40. அப்புறம் இது ஒரு 15, 55. அப்புறம் ஒரு 15, 70. இந்த 70 கொஸ்டினுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் எல்லாமே வைப்போம். என்னென்ன டாபிக்ல என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கறதையும் டெப்தா சொல்லிடுவேன். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு தனித்துவம் உண்டு, ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு, ஒரு யூனிக்னஸ் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த சப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் அதிகமா நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நிறைய, எனக்கு தெரிஞ்சு 26, 27 டைப் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இருக்குது. மைக்ரோ, மேக்ரோ, மானிட்டரி எக்கனாமிக்ஸ், பப்ளிக் எக்கனாமிக்ஸ், இந்தியன் எக்கானமி தவிர ரீஜனல் எக்கனாமிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் எக்கனாமிக்ஸ், லேபர் எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ்னு சொல்லிட்டு அப்படி நான் சொல்லிட்டே போகலாம். ஆனா அவங்க ரொம்ப சிம்பிளிஃபைடா, பேசிக்கா, ஃபண்டமெண்டலா ஒரு பிஏ எக்கனாமிக்ஸ் குவாலிஃபிகேஷன்ல கோரா படிக்கிற சப்ஜெக்டை மட்டும் தான் இங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. மைக்ரோ, மேக்ரோ, மானிட்டரி எக்கனாமிக்ஸ், பப்ளிக் ஃபினான்ஸ் அண்ட் இந்தியன் எக்கானமி. இப்போ மேத்தமெட்டிக்ஸ்னு எடுத்துட்டீங்கன்னா அதுக்குன்னு சில லாஸ் இருக்கும், ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? நிறைய தியரிஸ் எல்லாம் ப்ரப்போன் பண்ணி எழுதுவீங்க. அதே மாதிரிதான் இந்த சப்ஜெக்ட்லயும் ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு பழக்கப்பட்டதுதான். இப்ப எக்கனாமிக்ஸ் அப்படின்னு யூ டோன்ட் கெட் ஸ்கேர். சரிங்களா? இங்க வேற என்னெல்லாமோ இருக்கும் போல இந்த சப்ஜெக்ட்ல வந்து அப்படிலாம் இல்லை. ரொம்ப
ஒரு காமன் சென்ஸை நம்ம அப்ளை பண்ணி படிக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு சப்ஜெக்ட் தான் இது. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நானும் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ல எடுத்துட்டு தான் ஐ ஆப்டட் ஃபார் பிஏ எக்கனாமிக்ஸ். சரிங்களா? அப்ப நானுமே வந்து இந்த தியரியா இருக்குமோ ஒருவேளை அப்படின்னு சொல்லி பயந்து தான் போனேன். பட் ஆனா கிட்டத்தட்ட இது ஒரு சயின்ஸ் மாதிரி தான். சரிங்களா? இங்கேயும் கர்வ்ஸ் அண்ட் கிராஃப்ஸ் வருமா? கண்டிப்பாக வரும். சரிங்களா? இங்கேயும் இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் வருமா? கண்டிப்பா வரும். இதெல்லாம் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். இப்ப அந்த சிலபஸ்ல நம்ம படிக்க முடிச்சல, நான் உங்களுக்கு சொல்லி தர முடிச்சல, நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுவேன். ஏன்னா யூ ஷுட் நாட் சி எக்கனாமிக்ஸ் அஸ் அ லாட்டின் அண்ட் கிரீக். சரிங்களா? இது ஏதோ ஒரு ஏலியனேட்டட் சப்ஜெக்ட் அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம அன்றாட டே டு டே லைஃப்ல அப்ளை பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான். அன்றாட நியூஸ் பேப்பர்ல பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். அதுல எதை நம்ம இம்பார்ட்டன்ட் ப்ரையாரிட்டி பண்ணி படிக்க போறோம் அப்படிங்கறத இங்க நம்ம பார்க்க போறோம். இதுலயும் கர்வ்ஸ் அண்ட் கிராஃப்ஸ் உண்டு, இதுலயும் இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் உண்டு. சரிங்களா? இதுலயும் ஃபார்முலாஸ் உண்டு. அப்ப இதெல்லாம் மேக்ஸ்லயும் கர்வ்ஸ் வரும், கிராஃப் வரும். இங்கேயும் மேக்ஸ்ல மேக்ஸ்ல இல்லாத ஃபார்முலாஸா? சரிங்களா? இங்கேயும் ஃபார்முலாஸ் உண்டு. இங்கேயும் மேஜர் கான்ட்ரிபியூட்டர்ஸ் எக்கனாமிஸ்ட பத்தி படிப்போம். இப்ப எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட்னா, எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட பொருளாதாரத்துக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு? ஆல்ஃபர்ட் மார்ஷல் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்க அதிக வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி டெஃபினிஷன்ஸ். சரிங்களா? இப்போ ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் அப்படின்னா அதோடைய டெஃபினிஷன்ஸ் என்ன? இன்ஃபிளேஷன் அப்படின்னா அதோட டெஃபினிஷன் என்ன? லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் அதோட டெஃபினிஷன் என்ன? அப்படிங்கறத எல்லாமே பார்க்க போறோம். இதுலயும் அப்ரிவேஷன்ஸ் உண்டு. சரிங்களா? நித்தி ஆயோக்னா என்ன? சரிங்களா? அதே மாதிரி பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னா என்ன? அதே மாதிரி நீங்க இங்க பாத்தீங்கன்னா வந்து டைப்ஸ் ஆஃப் டெபிசிட் பினான்சிங்ல வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் டெபிசிட். சரிங்களா? இது எல்லாமே வந்து எங்க இருக்கும் உங்களுக்கு? நீங்க ஜிஎஸ்ல படிச்சிருப்பீங்க. சரிங்களா? அது இதுல லைட்டா டச் ஆயிட்டு வரும். அதனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அது போக இந்த பர்டிகுலர் யூனிட்ஸ்ல சில ரேட்ஸ் அண்ட் ரேஷியோஸ் பார்ப்போம். சரிங்களா? இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டடான விஷயங்களும் இதுல அப்பப்போ வரும். ரேஷியோஸ். சரிங்களா? இங்கேயும் சில ரேஷியோஸ் உண்டு, இங்கேயும் சில லாஸ் உண்டு, இங்கேயும் சில முரண்பாடுகள் உண்டு. அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டு. ஆனா இந்த கொஸ்டின் செட்டர், இந்த நமக்கு கொஸ்டின் செட் பண்றவங்க பிரதானமா எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னா இந்த ஏரியாவில தான் அவங்க கீ ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்படின்னு ஒண்ணு உண்டு. சரிங்களா? அப்புறம் வந்து ஏங்கல்ஸ் கர்வ்னு ஒண்ணு உண்டு. அப்புறம் வந்து கிஃப் அண்ட் பாரடாக்ஸ் அப்படின்னு ஒண்ணு உண்டு. சரிங்களா? இது எல்லாமே நமக்கு சிலபஸ்ல இருக்குது. எஸ், ஆடம் ஸ்மித் இந்த புக்கை எந்த ஆண்டு எழுதுனாங்க? 1776, வெல்த் ஆஃப் அ நேஷன். ஆடம் ஸ்மித் எழுதுன இன்னொரு புக்கோட பேர் என்ன? தியரி ஆஃப் மாரல் சென்டிமெண்ட். அந்த மாதிரி இயர் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபார்முலாஸ். சரிங்களா? ஃபார்முலானா ரொம்ப சேலஞ்சிங்கான ஃபார்முலா மாதிரிலாம் இருக்காது. சரிங்களா? பேசிக்கான ஃபார்முலா தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டெல்டா கியூ பை டெல்டா பி. சார் இதெல்லாம் ஒரு ஃபார்முலாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ்வளவுதான் பேசிக்கா ஃபண்டமெண்டல். நாங்க மேத்தமெட்டிக்ஸ்ல நாங்க வந்து அவ்வளோ நீளத்துக்கு நாங்க ஃபார்முலா எழுதுவோம் அப்படின்னா இவ்வளவுதான் பேசிக்கான ஃபார்முலாஸ் தான் நமக்கு கேட்க போறாங்க. சரிங்களா? அதே மாதிரி பேசிக்கா எதெல்லாம் இம்பார்ட்டன்டான பாயிண்டோ அதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து அப்பப்போ அதெல்லாம் ஹைலைட் பண்ணிடுவேன். அதெல்லாம் நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. என்ன பொதுவா நான் ஸ்ட்ராங்லி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அகாடமில இருந்து ரெக்கார்டட் வீடியோ கொடுக்குறாங்க. சரிங்களா? உங்களுக்கு அந்த ரெக்கார்டட் வீடியோ பாருங்க. பார்த்துட்டு அதுல ஏதாவது ஒரு டாபிக் உங்களுக்கு கிளாரிட்டி இல்லாத மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் இந்த நெக்ஸ்ட் கிளாஸ். சரிங்களா? டவுட் மட்டும் வந்துச்சுன்னா ஒண்ணு லாஸ்ட் 10 மினிட்ஸ் டவுட் கிளாரிஃபைங் செஷன்ஸே வச்சுக்கிடலாம். இல்லையா நீங்க பார்த்துட்டு அடுத்த நாள் பிகினிங்ல கூட நீங்க கேளுங்க. சரிங்களா? ஃபீல் ஃப்ரீ டு போஸ்ட் யுவர் டவுட்ஸ். சரிங்களா? எஸ். ஸோ அப்போ இதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போற ஏரியா. இப்போ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா அது ஒரு ஓவர் வியூ மட்டும் கொடுத்துட்றேன் நான். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா அதோடக்கான ஓவர் வியூ. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அதுல எதை பத்தி இருக்கும்? இப்போ நீங்க உங்ககிட்ட வந்து யாராவது கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரியல் அனாலிசிஸை பத்தி சொல்லுங்க, அல்ஜிப்ரா பத்தி சொல்லுங்க, ட்ரிக்னாமெட்ரி பத்தி சொல்லுங்க அப்படின்னா உங்களால ஒரு ஓவர் வியூ கொடுக்க முடியும். டோபாலஜி பத்தி சொல்லுங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பாக அதை சொல்ல முடியும். சரிங்களா? இன்டெகிரல் கால்குலஸ் பத்தி டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னா நம்ம சொல்லிடுவோம். அதே மாதிரிதான் இந்த சப்ஜெக்டுக்கான ஓவர் வியூ தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு வந்து இன்னும் ஈஸியாயிரும். ஓகே, இவ்வளவுதான் விஷயமா, இதுல இதுதான் படிக்க போறோமா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துடும். அதே மாதிரி மேக்ரோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுலயும் ஒரு ஓவர் வியூ கொடுத்துரும். இதுல என்னெல்லாம் சம்பந்தப்பட்டது வரும், என்னென்ன கீ டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு. அதே மாதிரி இது கொஞ்சம் லென்த்தி யூனிட் இருந்தாலும் வில் ட்ரை டு மேக் இட் அஸ் சிம்பிளிஃபை. சரிங்களா? அதுவும் இல்லாம இந்தியன் எக்கானமி சொல்லவே வேண்டாம். இது வந்து கிட்டத்தட்ட
ஒரு ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் தான் வரும் பொதுவா. சரிங்களா? அப்போ இதெல்லாம் தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்ட் வித் மைக்ரோ எக்கனாமிக்ஸ், எ சப்ஜெக்ட் விச் இஸ் ஆல்வேஸ் க்ளோசர் டு மை ஹார்ட். சரிங்களா? அதாவது இப்போ எப்படி நீங்க வந்து கெமிஸ்ட்ரி எல்லாம் படிச்சிருப்பீங்க நீங்க, அங்க எப்படி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு படிப்பீங்களோ அதே மாதிரி எக்கனாமிக்ஸோடைய பேஸ் ஃபவுண்டேஷன்ஸ் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். சரிங்களா? இப்போ நுண்ணியல் பொருளாதாரம், பேரியல் பொருளாதாரம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. சரிங்களா? மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா பேரே சொல்லுது. சரிங்களா? குட்டியா சிங்கிள் சிங்கிள் ஹவுஸ் ஹோல்டு, சிங்கிள் யூனிட் எடுத்து நம்ம படிக்கிறது, இது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது எக்கானமி ஆஸ் அ ஹோல். அப்போ ஒரு ஒரு தோட்டத்துல இருக்கிற ஒரே ஒரு மரத்தை மட்டும் எடுத்து படிச்சோம் அப்படின்னா அது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். என்டையர் தோப்பையே எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா அது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் யூஜி படிக்கும் போச்சுல எங்க சார் எனக்கு எக்கனாமிக்ஸை அந்த கிளாசிபிகேஷன்ஸை ரொம்ப சிம்பிளிஃபைடா சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி நீங்க 1936களுக்கு முன்னாடி, 1936, 1930களுக்கு முன்னாடி நீங்க போயிட்டு எக்கனாமிக்ஸ் லிட்ரேச்சர்ல மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் போய் தேடி பாருங்க, லிட்ரேச்சரே கிடைக்காது. ஏன்னா 1930கள்ல தான், சரிங்களா, ராக்னர் ஃப்ரிஸ்க் அப்படின்னு ஒரு பொருளாதார அறிஞர் தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு ஸ்பிளிட் அப் பண்றாரு. சரிங்களா? அதுக்கு முன்னாடி இருந்த எக்கனாமிஸ்ட் எல்லாருமே இதை காமனா தான் எழுதிட்டு வர்றாங்க. அப்போ இதெல்லாம் அப்போ லேட்டஸ்டா உள்ள சப்ஜெக்ட்ஸ் தான். சரிங்களா? ஒரு ஒரு 100 ஆண்டுக்கு, சரிங்களா, இப்ப சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸே வந்து 1776க்கு அப்புறம் தான் ஆரிஜினேட் ஆகுது அப்படிங்கறத நாங்க பேஸ் இயரா வச்சு படிப்போம் நாங்க, ஆடம் ஸ்மித்தின் வருகைக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லி. அப்ப அப்படிங்கிறது இது ரிலேட்டிவ்லி ஒரு என்ன சொல்றது, ஒரு நியூ, ஒரு யங்கஸ்ட் சப்ஜெக்ட் கூட நீங்க வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல பொதுவா நம்ம என்ன படிப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ இந்த லெக்சர் கொடுக்குறேன் நான், சரிங்களா, ஆஃப்டர் 8 o'clock ஐ மே ஃபீல் லிட்டில் ஹங்க்ரி, எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன பண்றேன், கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஐம் கோயிங் டு ஆர்டர் தோசை ஆர் ஐம் கோயிங் டு ஆர்டர் பீட்சா. சரிங்களா? இல்ல நான் ஒரு பர்கரோ ஏதோ ஒன்று ஆர்டர் பண்றேன். இது என்னோட தேவை. சரிங்களா? என்னுடைய தேவைய பத்தி படிக்கிறதான படிப்பு, டிமாண்ட். எனக்கு எப்படி தேவை உருவாகுது, அந்த தேவையை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நான் எங்க போறேன், ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறேன். அங்க போய் என்ன ஆர்டர் பண்றேன், ஐம் ஆர்டரிங் சப்பாத்தி. இது கன்சியூமர் சைட்ல இருந்து படிக்கிறது. இதுதான் இங்க டிமாண்ட் கர்வ்னு படிப்போம். இது என்னுடைய டிமாண்ட் கர்வ். இப்போ நான் கிளாஸ் முடிச்சுட்டு வந்த உடனே அந்த கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்க, யாரெல்லாம் சப்பாத்தி கேட்டு வர்றாங்களோ, யாரெல்லாம் பராட்டா கேட்டு வர்றாங்களோ, யாரெல்லாம் வந்து இட்லி கேட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு அதை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறது செல்லர். அது அவங்களுடைய சப்ளை சைடு. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு பேரும் மீட் பண்ற இடம் தான் மார்க்கெட். சரிங்களா? நான் டிமாண்ட் கர்வ் கடைக்கு நடந்து போறேன், அங்க இருந்து சப்ளை கர்வான ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ல அவர் ரெடியா வச்சிருப்பாரு. அவரு சப்ளை கர்வ் பையரும் செல்லரும் மீட் பண்ற இடத்த தான் நம்ம மார்க்கெட்னு படிப்போம். அப்போ இது ஒரு மார்க்கெட் அனாலிசிஸா எடுத்துக்கிடலாம். இல்லைன்னா ஒரு இண்டிவிஜுவல் பையர் எதுக்காக நான் ஸ்பெசிபிக்லி டின்னருக்கு தோசையை சூஸ் பண்ணி சாப்பிட்றேன், எதுக்காக நான் வந்து சப்பாத்தி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன், அதே மாதிரி அந்த சப்பாத்தியை உருவாக்குறதுக்கு அவர் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு, மாஸ்டருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்துருப்பாரு, அந்த ரா மெட்டீரியல் எல்லாம் வாங்குறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி படிக்கிறது தான் சப்ளை சைடு. இந்த ரெண்டுமே மீட் ஆகிற இந்த ஈக்லிபிரியம் பாயிண்ட்ல தான் பிரைஸ் ஆஃப் த சப்பாத்தி அண்ட் எத்தனை குவான்டிட்டி ஆஃப் சப்பாத்தி நான் பை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தெரிய வரும். அப்ப அப்படிங்கிற பட்சத்துல இது ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஹோல்ட பத்தி படிக்கிறது. உங்க வீடா இருக்கலாம், என்னோட வீடா இருக்கலாம். சரிங்களா? அப்படி ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஹோல்ட்ல நிகழ்ற ஒரு நிகழ்வை தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் கேப்சர் பண்ணி நமக்கு கொடுக்கும். சரிங்களா? அப்போ நான் இது வந்து ரொம்ப சிம்பிளிஃபைட் டேர்மா சொல்றேன் நானு. சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த எதுக்காக டிமாண்ட் கர்வும் சப்ளை கர்வும் மீட் ஆகுது, டிமாண்ட் கர்வ் ஏன் இந்த ஷேப்ல இருக்குது, டவுன்வர்ட் ஸ்லோப்பிங்கா இருக்குது, சப்ளை கர்வ் ஏன் அப்வர்ட் ஸ்லோப்பிங்கா இருக்குது, இதுக்கு வேற ஷேப் உண்டா, இந்த டிமாண்ட் கர்வ் சப்ளை கர்வ் வந்து எக்கனாமிக்ஸ் உலகத்துல என்னத்தை பிரதிபலிக்குது, எதை நமக்கு சொல்லி கொடுக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த சிம்பிள் டயக்ராம் வச்சு மொத்த மைக்ரோ எக்கனாமிக்ஸையும் பேசி முடிச்சிடலாம். சரிங்களா? அதே மாதிரி நான் சொன்னல, இது கன்சியூமர் பிஹேவியர் இந்த ஏரியா, இது ப்ரொடியூசர் பிஹேவியர்
இது இந்த ஏரியா. சரிங்களா? அப்ப ரொம்ப சிம்பிளிஃபைடா தான் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்டை பத்தி கூட கொடுக்கல. ஆச்சரியமா இருந்தது எனக்கு. இங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதை பத்தியே அவங்க கொடுக்கல. அப்ப இதுக்கு நான் பேஸ் ரீடிங்க்கு நான் எங்க இருந்து சார் ஸ்டார்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பேஸ் மெட்டீரியல் நீங்க 11th ஸ்டாண்டர்ட் சரிங்களா, எக்கனாமிக்ஸ் டெக்ஸ்ட் புக் எஸ்சிஆர்டி புக்கே எடுத்துக்கோங்க. சரிங்களா? என்சிஆர்டி வேண்டாம், எஸ்சிஆர்டி புக் எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டேட் போர்டு இதே எடுத்துக்கோங்க. +1 சரிங்களா? அதுல பேஸ் ஃபவுண்டேஷன்ஸ் இது எல்லாமே அங்க இருக்குது. அது போக லெக்சர் கவனிங்க. அது போக உங்களுக்கு அகாடமில இருந்து ஹார்ட் காப்பி கொடுப்பாங்க. அது போக டோன்ட் வரி, நான் நிறைய டெஸ்ட் வைப்பேன். என்கிட்ட ஒரு 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 கெட்ட பழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டெஸ்ட் வச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நான். எனக்கு தெரியாது, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ இதை நீங்க ஸ்கூல் புக்குங்கிறத பேஸ் ஃபவுண்டேஷனை வச்சுக்கோங்க. லெக்சர் அண்ட் கொடுக்குற ஹார்ட் காப்பியை வந்து அட்வான்ஸ்ட் மெட்டீரியலா யூஸ் பண்ணுங்க. இது ரெண்டையும் கிளப் பண்ணி படிக்கிறத அப்ளை பண்றதுக்கு யூ ஆர் கோயிங் டு அப்ளை தி டெஸ்ட் சீரீஸ் as well as தி கொஷின்ஸ். சரிங்களா? ஓகே. அப்போ மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ங்கிறது பொதுவா டிமாண்ட் கர்வ் பத்தி படிப்போம். கன்சியூமர்னா நம்ம தான், வேற யாரும் கிடையாது. நம்மளுடைய பிஹேவியர் பேட்டர்னை பத்தி படிப்போம். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது உற்பத்தியாளர் சைட்ல இருந்து படிப்போம். அது போக இது கொஞ்சம் செப்பரேட்டான டாபிக், வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி, மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல ஒரு பகுதி. இதுல ஆடம் ஸ்மித்தோட வெர்ஷன், பென்தம் வெர்ஷன், மார்ஷல் வெர்ஷன், பிகு அண்ட் கால்டர், இதெல்லாம் இந்த நேம்ஸ் ஆத்தர்ஸ் எக்கனாமிஸ்ட். சரிங்களா? இப்போ உங்களுக்கு எக்கனாமிஸ்ட் பேஸ் பண்ணியே கொஸ்டின் கேட்பாங்க. எப்படின்னா, ஆடம் ஸ்மித் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கூட கேட்கலாம். சரிங்களா? ஆடம் ஸ்மித் எழுதின புத்தகத்தின் பெயர் என்ன, ஆல்ஃபிரட் மார்ஷல் எழுதின புத்தகத்தின் பெயர் என்ன, ஆர்தர் சிசில் பிகுவோடைய ஒய் ஹி வாஸ் கால்ட் அஸ் லைக் என்னன்னா ஃபாதர் ஆஃப் வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஓகே. இப்போ மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ங்கிறது அப்ப இதை பத்தி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் ஒண்ணு. ரெண்டாவது மேக்ரோ எக்கனாமிக்ஸ்.